ஹலோ காஸ்மிக்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எவ்வளோ லக்கின்றதை பற்றி சொல்ல போகிறேன். லக்கியா? ஓ மை காட் ப்ரோ, என்னோட வாழ்க்கையில் லக்கே இல்லை. நான் ஒரு நல்ல பணக்கார ஃபேமிலியில் பிறக்கலை, இல்லை ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டில் பிறக்கல, ஒரு நல்ல ஸ்கூல் கிடைக்கல, ஒரு நல்ல காலேஜ் கிடைக்கல, ஒரு நல்ல வேலை கிடைக்கல, இல்லை என்கிட்ட அதிக பீஸ் இல்லை, என்னோட சந்தோஷமாக இருக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அட்டிக்கிட்டே போகலாம் நீங்கள் லக்கி இல்லைன்றதை பற்றி. பட் இந்த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் லக்கியஸ்ட் பர்சன் தட்ஸ் யூ. காதுகள் பாவம் இல்லையா? கிட்டத்தட்ட 800 கோடி மக்கள் இருக்காங்க. அந்த 800 கோடி மக்களுமே லக்கியானவங்க தான். இல்லை, நார்த் கொரியன்ஸ் அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் லக்கு இல்லை. ஸோ பட் இருந்தாலும் மற்றவங்க எல்லாமே ரொம்ப லக்கியானவங்க. பூமியில் இருக்க 800 கோடி மக்களுமே லக்கியஸ்ட் பீப்புள் தான். நான் எப்படி சொல்கிறேன்றதை கடைசியில் கண்டிப்பாக புரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஐ ஸ்டார்ட் த சயின்டிஃபிக்கல் வே. ஒரு பிளானட் கைஸ், Earth. That's a perfect planet in our solar system. அந்த சோலார் சிஸ்டத்துக்கு மேலே இருக்கிறது மில்கி வே கேலக்ஸி. கேலக்ஸி எதுக்குள்ளே இருக்குன்னா லோக்கல் குரூப் அப்படின்ற ஒரு சூப்பர் கிளஸ்டர். அந்த சூப்பர் கிளஸ்டர் எதுக்குள்ளே இருக்குன்னா இந்த ஸ்பேஸில் இருக்குது. இந்த ஸ்பேஸ் பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது. சூப்பர் கிளஸ்டர்ஸ் பற்றியே நம்ம ஒரு ஜஸ்ட் தியரட்டிக்கலாக தான் சொல்கிறோம். சூப்பர் கிளஸ்டர்ஸ், கேலக்ஸி, இது எல்லாமே ஒரு வகையான தியரட்டிக்கலாக தான் சொல்கிறோம். மேபி இது கேலக்ஸியாக இருக்கலாம், சூப்பர் கிளஸ்டராக இருக்கலாம்னு சொல்லிட்டு நமக்கு எதுவுமே கேரண்டியாக தெரியாது. ஜஸ்ட் அங்கே ஒரு கூட்டமாக இருக்குது, அதை வச்சு சூப்பர் கிளஸ்டர்னு சொல்கிறோம். இப்படி ஒரு பெரிய ஸ்பேஸில், ஒரு சூப்பர் கிளஸ்டரில், ஒரு சின்ன கேலக்ஸியில், ஒரு சின்ன சோலார் சிஸ்டத்தில், ஒரு சின்ன பிளானட்டில் வெறும் 12,500 கிலோமீட்டர் சதுரடி இருக்கிற ஒரு பிளானட். சதுரடியா? இல்லை, கிலோமீட்டர். 12,500 கிலோமீட்டர் இருக்கிற சுற்றளவு உள்ள ஒரு பிளானட் தான் எர்த். அப்படிப்பட்ட ஒரு பிளானட்ல ஹியூமன்ஸ் கிட்டத்தட்ட பல லட்சம் வருஷம், பல லட்சம் இல்லப்பா, பல கோடி வருஷம் எவால்வ் ஆயிருக்கு நம்ம ஹியூமன் ஆகிறதுக்கு. யோசிச்சு பாருங்களேன், பல கோடி வருஷம். இதில் ஒரு கிரேசியான விஷயம் என்ன, உங்களோட முப்பாட்டை, தாத்தா எல்லாமே குரங்க மட்டும் கிடையாது, பல்லியா இருக்கலாம். ஆமாப்பா, அங்க முன்னாடி இருந்ததெல்லாம் பெரிய பல்லிகள் மாதிரி தான் இருக்கும். அந்த லிஸ்பர்டு என்னமோ சுற்றிட்டு இருக்குமே, அந்த மாதிரி தான் இருந்த உயிரினங்கள் தான் இருக்கும். அப்படிப்பட்ட உயிரினங்கள் தான் இப்போ நம்ம ஹியூமன்ஸாக இருந்திருக்கோம். ஒரு கிரேசி திங் என்னன்னா, அப்படிப்பட்ட உயிரினங்கள், அதாவது ஒரு 4 பல்லி இருந்துச்சுன்னா அதில் ஒரு பல்லி அடைஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக இங்கே நிறைய பேர் உருவாக இருக்க முடியாது. என்ன சொல்கிறேன் இப்போ அப்பப்போ இப்படி தான் கொஞ்சம் டாபிக் ஒட்டி வளைக்கிறேன். பட் ஐ கம் டு த டாபிக். ஸோ வாட் ஐம் சே, அப்படிப்பட்ட ஒரு பல்லியா இல்லை பறவையா ஏதோ ஒரு உயிரினங்கள்லாம் இருந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு ஆட்டமாக கிரியேட் ஆகும். அந்த ஆட்டம்ல இருந்து ஒரு உயிர் உருவாச்சு. அந்த உயிர் தண்ணியில் உருவாச்சு. அந்த தண்ணியில் இருந்த உயிர் கரைக்கு வந்துச்சு. அந்த கரைக்கு வந்த உயிர் லிப்பர்டு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது எவால்வ் ஆகி டைனோசரஸ் பிளா பிளா பிளான்னு நிறைய கிரியேச்சர்ஸ் கிரியேட் ஆச்சு. அதுல இருந்து தான் குரங்கு கிரியேட் ஆச்சு, அதாவது மங்கீஸ். அந்த மங்கீஸ்லயும் நிறைய விதமான கேட்டகரிஸ் இருக்கு. அதுல இருந்து தான் நம்ம மாதிரி ஹியூமன்ஸான ஹோமோ சேபியன்ஸும் கிரியேட் ஆனோம். இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட பல கோடி வருஷம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டா ஒரு 140-150 கோடி வருஷம் இருக்கும். இவ்வளோ வருஷம் ஆயிருக்கு நம்ம ஹியூமன்ஸ்ன்ற ஒரு கிரியேச்சர் கிரியேட் ஆகுறது. அதுவும் இவ்வளோ இன்டெலிஜென்ஸா, இவ்வளோ கண்டுபிடிக்கிற மாதிரி, இவ்வளோ கியூரியாசிட்டியான, ஒரு பர்ஃபெக்டான, நாட் அ பர்ஃபெக்ட் பட் ஒரு 80% 70% பர்ஃபெக்டான ஒரு உயிரினம் ஹியூமன்ஸ். அது ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரோட பிறந்திருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபெக்டான ஹியூமன்ஸாக பிறக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கணும், இந்த லைஃப் கிடைக்கிறதுக்கே நம்ம எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கணும். இந்த லைஃப்பில் வர பிரச்சனைகள்லாம் என்ன தெரியுமா, ஜஸ்ட் ஒரு அப்கிரேட் மாதிரி தான். எப்பயுமே ஹாப்பியாக இருந்தால் அது நல்லாவா இருக்கும்? ஏதாச்சும் சம்திங் கஷ்டம் வந்தால் தானே லைஃப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக லெவல் அப்கிரேட் ஆகி போய்கிட்டே இருக்க முடியும். நீங்கள் என்ன லெவல் நினைக்கிறீங்களோ அந்த லெவலுக்கு போக முடியும். அதுக்கு எப்பயுமே ஹாப்பியாக இருந்தால் போக முடியாது. ஐ மீன் ஹாப்பின்றதை விட பீஸ் தான் சொல்லுவேன். நீங்கள் எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும், என்ஜாய் பண்ணணுன்றதை விட என்ஜாய் பண்ணணும். பட் எப்பயுமே ஹாப்பியாக இருக்கணும்னு யோசிக்காதீங்க. ஏன்னா எப்பயுமே ஹாப்பியாக இருக்க முடியாது, அதோட எப்பயுமே சேடாக இருக்க முடியாது. பீஸ், ஜஸ்ட் பீஸ் என்ஜாய் பண்ணுங்க. அதுதான் எப்பயுமே உங்கள் கூட இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃப் நமக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இப்போ உங்களுக்கு என்ன ஏஜ் ஆனாலும் பரவாயில்ல, 10, 15, 18, 20, 25, 30, 40, 50, 60, whatever, anything of your age, but still you can enjoy this life. உங்கள் லைஃப்பில் எந்த பிரச்சனை இருக்குன்னு மட்டும் சொல்கிறாதீங்க. ஏன்னா லைஃப்பில் எந்த பிரச்சனையும் யாருக்கும் கிடையாது. உங்களால் அந்த பிரச்சனையை சமாளிக்க முடியும், ஆனால் அது பிரச்சனை கிடையாது. யூ கேன்
solve your problems, that is make your life on a better way. Maybe there some grammar mistakes இருக்கலாம், பட் நான் என்ன சொல்ல வரேன்றது புரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் என்ஜாய் யுவர் லைஃப் guys, stay and உங்கள் லைஃப் என்ஜாய் பண்ணுங்க. நமக்கு இருக்குது ஒரே ஒரு லைஃப் தான். ஸோ இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு செகண்டையும் ரசிங்க. ஸ்டே பீஸ் ஆஃப் யுவர் லைஃப் காஸ்மிக்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே பீஸ். பை.